சுகமாகவே இருக்கட்டும். இங்கு உன் நினைவுகளுடன் நானும் சுகமாக வாழ பழகிக் கொள்கிறேன். இப்போ நம்ம சில பேர் அவார்டு வாங்குறாங்க, அதெல்லாம் பண்ணும்போது சர்ப்ரைஸாக யாராவது வருவாங்க. அதெல்லாம் இப்போ எனக்கு சர்ப்ரைஸாலாம் வந்து யார் வருவா அப்படியும் ஒரு மைண்ட் செட் எனக்கு எப்பவுமே இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் செட்டுக்குள்ள போகும்போது அங்க எல்லாருமே எனக்கு பயங்கர சீனியர்ஸ் தான். இப்ப கூட சொன்னல ஷீ இஸ் மென்டர். இப்ப மேம்ட்ட இருந்து நீங்க ஒரு சில விஷயங்களை எடுத்துருப்பீங்களே, நீ உனக்கு பிடிச்சத பண்ணு, டீப்பா டெப்தா சொல்றதுன்னா ஷீ டிட் ஃபார் மீ. இப்போ நான் ஒரு விஷயத்த நினைச்சேன்னா அவங்க அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இல்ல அவங்க மனசுல நினைக்கிறாங்கன்னா நான் அதை சொல்லுவேன். அவங்க முன்மொழியறத நான் வழி உங்களுக்கு அந்த கேப் எப்படி இருந்துச்சு? தான் ஃபைனல் டே அப்படின்னு சொல்லும்போது அது மாதிரி எந்த வார்த்தைகளும் என்னால் ஃபிட் பண்ண முடியல, ஏன்னு தெரியல. ஆனா ஒரு கொஸ்டின், நீங்க பிரியதர்ஷினி மேம்ட்ட, நீங்க ஹரிப்ரியா மேம், நிறைய விஷயங்களை நீங்க கடந்து வருவீங்க. What do you choose to keep? Whom do you choose to? டான்ஸ் அப்படின்றப்ப உங்களோட கனவுகள் அதுல என்னவா இருந்தது, இருக்கும். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 965579 96557. ஓகே. அண்ட் பிரியதர்ஷினி மேம், வணக்கம். வணக்கம். And thanks for coming here. Thank you. நான் வந்து ரெண்டு பேருக்குமே thank you for inviting her and thank you so much for coming akka. means a lot. It's my pleasure. அத வந்தோன்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ், அத டெய்லி பாக்குறேன். ஆனா இந்த மொமெண்ட் something special. ஆமா, எனக்கு we are celebrating ஹரிப்ரியா. இவ்வளோ வருஷத்தோட ஒரு ஜர்னியை ஒரு கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு ஹரிப்ரியா இட்ஸ் நாங்கள் ஸ்டார்டிங் இருந்து பார்த்துருக்கோம், சீரியல்ஸ் இருந்து மூவிஸாக இருக்கட்டும், ஆங்கர் டைம்ல இருந்து அப்படியே பார்த்துருக்கோம். பட் ஹரிப்ரியா உங்களுக்கு பரிச்சயமா வந்து எதிர்நீச்சல் இருக்கு. ஆமா, எதிர்நீச்சல் தான் பாண்டிங் வித் ஹர். எதிர்நீச்சல் தான் நான் முதல்ல பார்க்குறேன் ஹரிப்ரியாவை. பட் அந்த பாண்டிங் வந்து இன்ஸ்டன்டா இருக்கு. பார்த்த உடனே ஏதோ ஏற்கனவே பார்த்து பழகின மாதிரி we just clicked like that. And from there, அவ்வளவுதான். It was just அப்படியே போயிட்டு years and yearsக்கும் ஆனா இன்னும் கவுண்டிங் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா. ஸோ உங்க வந்து சீனியர், நமக்கு ரொம்ப சீனியர். சரி, நான் ஃபர்ஸ்ட் செட்டுக்குள்ள போகும்போது அங்க எல்லாருமே எனக்கு பயங்கர சீனியர்ஸ் தான். ஸோ எப்படி இருப்பாங்க, என்ன பேசுவாங்க, எப்படி நான் அந்த இருந்து. பட் ஆஸ் ஷி செட், அது அந்த மொமெண்ட் செட்டுக்குள்ள போனதுல இருந்து அந்த இதுவே இருந்ததுல. அண்ட் இப்போ கூட சொன்னல, ஷீ இஸ் மென்டர். அவங்க வந்து ஷீ நோஸ் ஸோ மெனி திங்ஸ் அண்ட் அவ்வளோ நாலேஜ் அவங்களுக்கு. நான் வந்து அட்மையர் பண்ணிகிட்டே இருப்பேன். அவங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் அவங்களுக்கு. ஷீ நோஸ் ஸோ மெனி திங்ஸ். நிஜமா ஐ நோ அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. பட் ஐ வில் டெல் யூ, கன்னடகம் கூட அது இந்த இடத்துல. ஆமா. அண்ட் அதாவது மெயினா லாங்குவேஜஸ், இப்போ நீங்க என்ன லாங்குவேஜ் எடுத்தாலும் ஷீ இஸ் வெரி வெர்சடைல். அதாவது எதுவுமே இப்போ நம்ம அந்த தமிழ்னா கரெக்ட், தமிழில் ஷீ நோஸ் எவ்ரி திங் ரொம்ப கரெக்டாக, என்ன வார்த்தைகள், என்ன உச்சரிப்பு, அது மாதிரி. இஃப் யூ டேக் மலையாளம், ஷீ ஸ்பீக்ஸ் இட் வெரி வெல். ஸோ இங்கிலீஷாக இருக்கட்டும். எத்தனை லாங்குவேஜ் தெரியுமா? எனக்கு தமிழ் தெரியும், மலையாளம் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், கொஞ்சம் தெலுங்கு கொஞ்சம் பேசுவேன். கொஞ்சம் இல்லை, அதுதான் சொல்கிறேன். மெயினாக லாங்குவேஜஸாக இருக்கட்டும், எல்லாமே she's perfect. pitch perfect. அதாவது ஐயோ அப்படி ஆமா. see the way she drapes her saree எல்லாமே. எங்களுக்கு மலையாளம் நான் எந்த மொழி அவ்வளவுதான் எங்களுக்கு மலையாளம். பட் நீங்க இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பேசுவீங்க அப்படினாலே எனக்கு பிடிக்கும் லாங்குவேஜ். இப்போ புதுசா ஒரு லாங்குவேஜ்னா கூட அது கத்துக்கணும்னு நான் ட்ரை பண்ணுவேன். ஓகே. இப்போ நம்ம ஏதாவது பேசுறோம், ஏதோ ஒரு ஸ்லாங் பேசுறோம்னா கூட அது எப்படி கரெக்டா பேசணும்னு ட்ரை பண்ணுவேன். So make an effort. Super. எனக்கு அது அந்த எஃபர்ட் தான் அவங்க சொல்றாங்க. அந்த எஃபர்ட் தான். Because there's nothing like perfection ஒன்னு இல்ல. But அந்த effort towards doing learning, keep learning. That's the matter. அவங்க அட்மையர் பண்றாங்க. நான் எனக்கு வந்து பர்சனலா பிடிச்சது அவங்க வாய்ஸ் தான். ஏன்னா அதுல வந்து ஒரு கணீர், அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல, அது ஒரு கணீர் ஒன்று இருக்கும். எனக்கு அந்த பேஸ் வாய்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் யார் பேசினாலும். எனக்கு இப்போ ரீசெண்டா போஸ் வெங்கட் சார் வந்திருந்தாரு, அவர்கிட்ட நான் அதான் சொன்னேன், சார் ஒரு சிலரோட வாய்ஸ் மட்டும் எனக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கும் சார். அந்த மாதிரி
அது மாதிரி உங்களோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. ஓகே, இப்போ 17 இயர்ஸ், ஏன்னா இப்போ மேம் சொன்ன மாதிரி யூஆர் த சீனியர் ஆஃப், இப்போ எதிர்நீச்சல் செட்டில் ஒன் ஆஃப் த சீனியர் அப்படின்னா நீங்கள் இதில் டாப்பில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் இந்த ஜேர்னி எப்படி கடந்து வரணும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. நவ் இட்ஸ் 17 இயர்ஸ் ஆஃப் ஹரிப்ரியா. ஸோ உங்களுக்கு ஒன்று ரியலைஸ் ஆகிருக்கும், கூட ஒர்க் பண்ணி ஒரு 4-5 வருஷம் ட்ராவலில் ஒன்று இருந்திருக்கும், உங்களுக்கு ரியலைஸ் ஆகிருக்கும் ஓகே இந்த பொண்ணு இப்படிலாம் கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ எஸ், எனக்கு வந்து அவங்க ஷி இஸ் ஆல்வேஸ் லைக் அ வண்டர். ரொம்ப அற்புதமான ஒரு பர்சன் அவங்க. அண்ட் ஷி டிசர்வ்ஸ் மோர். இன்னும் நிறைய உயரங்கள் அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய உயரங்களுக்கு போக ரொம்ப தகுதியானவங்க. ஸோ அவங்களோட வளர்ச்சி வந்து நான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடிங்கிற மாதிரி பார்க்குறேன்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் வேகமாக வளர்ந்துருக்கலாம், பட் இருந்தாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அது நம்ம அப்படி எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னும் நிறைய திறமைகளை அவங்களுக்குள்ள ஒழிச்சு வச்சுருக்காங்க. நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். நிறைய திறமைகள் இருக்குது. அண்ட் அது எல்லாத்தையும் வந்து ரொம்ப சட்டிலாக குவைட்டாக ரொம்ப அது ஆர்ப்பாட்டம் இல்லாமல் த அட்மிரேஷன் இஸ் மியூச்சுவல்ங்கிற மாதிரி தான். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நிறைய நல்ல விஷயங்கள், எப்போவுமே ஒரு வியப்பு தான் அவங்க. ஸோ நிறைய நம்ம கடந்து வர நிறைய விஷயங்கள் நம்மை மாற்ற வல்லமை இருக்குது நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய. இப்போ ஏதோ ஒரு இன்சிடெண்ட், ஒரு சம்பவம், ஏதோ ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன், அது பெருசாக வெளியிலேருந்து பார்த்தா இது காமன் தானே, இல்லை இது அவ்வளோ பெரிய பிரச்சனை, சாதாரணமான விஷயமே. ஆனால் அது நமக்கு நடக்கிற வரைக்கும் தான். நமக்கு அந்த ஒரு காலில் ஒரு சின்ன கல் குத்துனா கூட அன்னைக்கே அது பெருசு தான், அந்த வலி ரியல் தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கையில் என்னென்ன சந்திக்கிறாங்களோ அது வந்து அவங்கள என்னவா மாற்றிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு அட்மிரேஷனுக்குரிய விஷயம். ஸோ அந்த விதத்தில் அவங்க சந்தித்த நிறைய விஷயங்கள், நிறைய வெற்றிகள், நிறைய ஏற்றங்கள், இறக்கங்கள் எல்லாமே வந்து அவங்கள இட் இஸ் சேஞ்ச் ஹர் ஃபார் த பெஸ்ட், பெட்டர் டு பெஸ்ட். ஸோ அதுதான் அவங்களோட. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த அட்மைர் பண்ணது அப்படின்னு, இப்போது அவங்க சொல்கிறாங்க அந்த அதுதான் தட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த லேர்னிங் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ மேம்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்துருப்பீங்களே, இவ்வளோ கூட வந்து ட்ராவல் பண்ணவங்கள, அது என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டதுன்னா அது நிறைய அதாவது நம்ம வந்து இது போடணும் ஃப்ளோ சார்ட். ஸோ டான்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு புல்லட்டின் போட்டு ஒரு 10 பாயிண்ட்டு, ட்ரெஸ்ஸிங்னு போட்டு, அண்ட் இதெல்லாம் தாண்டி அழகா இருக்கீங்க. இல்லை, நமக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருந்தா அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் அதில் இல்லை, அப்படி இல்லை, நிஜமாவே அவங்க சாரி, அது நான் இல்லை, தமிழர்களே ஏற்றுப்பாங்க. அவங்க சாரி கட்டுறது அவ்வளோ அழகாக கட்டுவாங்க. she does it very well and her selection of sarees. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அந்த ஒரு அண்ட் மெயினாக விஷயம் என்னென்னா, நம்ம லைஃப் வந்து நான் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், சொசைட்டல் ப்ரெஷர்ஸ் அதெல்லாம் மண்டையில் இருக்கும் போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ உனக்கு பிடிச்சதை பண்ணு அப்படின்னு நமக்கு ஒருத்தங்க சொல்லுவாங்களே, தைரியமாக பண்ணு ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஒருத்தங்க வந்து எல்லாரும் சொல்லலாம். ஆனால் சொல்கிறது ரியலாக டீப்பாக டெப்த்தாக சொல்கிறது என்னன்னா, she did for me. அது அட்வைஸ் இல்லாம அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வர வார்த்தைகள். எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்லை, இட் இஸ் லைக் யூ கேன் டூ இட். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அக்கா நான் இந்த ஐடியா இப்போ நான் இது பண்ணலான்னு இருக்கேன், உடனே ஷில் ஹாவ் இது பண்ணி இப்படி போ, இப்படி வா, இது பண்ணு, ஷில் பி வெரி ரியல் அபவுட் இட். ஓகே. அண்ட் நான் வந்து ஒரு நிறையாவே க்ரூம் ஆயிருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான் இன் மெனி வேஸ். ஸோ லேர்னிங்லாம் இல்லை, அவங்க வந்து. அப்போ இந்த டைம்ல மறுபடியும் சொல்லிக்கிறேன் மேம், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஏன்னா இப்போ ஒரு சில பேர் இங்கே வீடியோவில் வந்தாங்க, மேபி அந்த மாதிரி வந்திருந்தா கூட இந்த உணர்வு இவ்வளோ உண்மையாக வெளியிட்டிருக்குமா, நான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்போமா அப்படிங்கிறது தெரியல எங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அகெயின். இது இல்லை, அது அவங்க வராங்கல்ல, ஷி கேம்ல, தட் இஸ் த பாண்ட். எஸ் ஆஃப் கோர்ஸ். ஸோ அது ஐ வாண்டட் டு கம், எனக்கு வரணும்னு இருந்தது, அதனால கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு எப்படியாவது வந்துடணும். ஓகே, அதுக்கு தான் மேம் தேங்க்யூ. அது ஏன்னா ஒரு செலிப்ரேஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும், அதில் முக்கியமாக கலைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒருத்தங்களை பாராட்ட அந்த கலையும் வளரும், கலைஞரும் வளரும். அட் திஸ் மொமெண்ட் ஐ ஹேவ் டு சே, இப்போ நம்ம சில பேர் அவார்டு வாங்குறாங்க, அதெல்லாம் பண்ணும்போது சர்ப்ரைஸாக யாராவது வருவாங்க, அதெல்லாம் ஐ ஹாவ் அ மைண்ட் செட் லைக், அதெல்லாம் நான் போய் அவார்ட் வேணால் நான் போகணும், நான் வரணும், அப்படி தான். இப்போ எனக்கு சர்ப்ரைஸாலாம் வந்து யார் வருவா, அப்படியும் ஒரு மைண்ட் செட் எனக்கு எப்போவுமே இருந்தது.
ஸோ தட் இஸ் அது இன்னைக்கு பிரேக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். there is someone who comes for me to surprise. Thank you God, this means a lot. சூப்பர். ஓகே, இப்போ உங்க 2 பேரும் அந்த ரேணுகா நந்தினி அந்த காம்போ ஒன்று இருக்கு, அது பேசுவோம். பட் எனக்கு நான் பர்சனலாக நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த ரேணுகா நந்தினி கேரக்டரில் ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணும்போது அது கீழே வர கமெண்ட்ஸ் நிறைய இருக்கும் இந்த மாதிரி பாசிட்டிவாக சூப்பர் காம்போ அப்படின்னா. எனக்கு நீங்கள் அந்த கிளாசிக்கல் ஒன்று பண்ணி அது போடுவீங்க, நான் பெரிய ஃபேன். எனக்கு பரதநாட்டியம் ரொம்ப பிடிக்கும், வராது ஆனால் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சம்திங் ஒரு டிவைன் ஃபீல் ஒன்று கொடுக்கும். அது நீங்கள் 2 பேரும் அந்த போஸ்ட் பண்ணி ஃபோட்டோவாக போடும்போதும் சரி, இது எங்கே ஏதாவது மிஸ்டேக் இருக்குமான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு பார்த்தா அவ்வளோ ப்ரிசைஸாக இருக்கும் 2 பேரும் பண்ணுறது. ஸோ ஐ திங்க் உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற கனெக்ஷனுக்கு மேஜர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிளாசிக்கல் டான்ஸ்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஐ திங்க் ஸோ அதை பற்றி பேசலாம். கிளாசிக்கல் டான்ஸ் ஆஃப் உங்கள் 2 பேரோட காம்போ அதை பற்றி. ஸோ அது நான் விட அவங்க தான் கனெக்ஷன் இப்போ கூட ஒன்று காமிச்சிங்க டான்ஸ் ஆடுது, ஏதோ ஒரு. ஆமாம். ஓகே. ஸோ அது வந்து நமக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், அதே மாதிரியான விஷயங்கள் பிடிக்கிறவங்கள பார்த்தா அவங்களையும் நமக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் தான் இன்ஸ்டண்ட்டாக. தென் வி ஜஸ்ட் க்ரூ இன் டு ஈச் அதர்னு நினைக்கிறேன். அதில் மெயினாக ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் அது ஒரு டிசிப்ளின். நம்ம சின்ன வயசுலேருந்து அதை கற்றுக்குறது, அந்த டிசிப்ளினை ஷேர் பண்ணுறவங்கள பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது வந்து இன்றைக்கி நம்ம நிறைய பேரை டான்ஸஸாகவே நம்ம நிறைய பேரை மீட் பண்ணோம், பட் அவங்களோடெல்லாம் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டோம். பட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம டான்ஸர்ஸாக இருக்க மாட்டாங்க. ஸோ இது ரெண்டும் வந்து ஒரு ரேர் காம்போ. ஸோ வந்து எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்கும், லைக் வி ஜஸ்ட் கிளிக் இன் டு ஈச் அதர் ஸோ வெல். எப்படின்னா இப்போ நான் ஒரு விஷயத்த நினச்சேன்னா அவங்க அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, இல்லை அவங்க மனசில் நினைக்கிறாங்கன்னா நான் அதை சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி அது டான்ஸ் கொடுத்த டிசிப்ளினா இல்லை அது என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு வார்த்தையை போட்டு நான் ஏதாவது சொல்லலாம், பட் எனக்கு தெரியலங்கிறது தான் உண்மை. வி ஜஸ்ட் ஆமாம், அதுக்கு ஒரு பதில்னு என்கிட்ட இல்லை. அதுதான் சி அவங்க முன்மொழியறத நான் வழி வெரி ஈஸி. எனக்கு அதான் சொல்லுவேன், அக்காவோடலாம் ஏதாவது ஷோ பண்ணால் எனக்கு ரொம்ப ஈஸி. ஆமாம். ஸோ ஏன்னா ஆஸ் ஷி செட் எனிவே அதுதான் என் மைண்ட்லேயும் இருக்கும். அதுதான் அக்கா சொன்ன மாதிரி. சரி, நம்ம சினிமா பற்றி பேசின மாதிரி தான். இப்போது எல்லாருமே சினிமா பார்ப்பாங்க, பட் சினிமாவை நான் ரசிக்கிற மாதிரி ஒருத்தங்க ரசிக்கிறாங்கன்றது தான் அங்கே. அதே மாதிரி தான் இப்போ டான்ஸுன்றது ஆடலாம், இது பண்ண, பட் நான் அந்த டான்ஸை எப்படி பார்க்குறேனோ அதே மாதிரி அவங்க பார்க்குறது தான் அங்கே. நாட் ஒன்லி டான்ஸ், எல்லா விஷயமுமே அந்த பெர்செப்ஷன் ஆஃப் லைஃப் அது எல்லாமே. ஸோ அது எல்லாம் நிறைய விஷயங்கள் ஒத்து போகும். ஸோ சில விஷயங்கள் ஒத்து போகலைன்னா கூட we are absolutely comfortable with discuss. ஓகே ஓகே ஓகே. and we agree to disagree. அது ரொம்ப முக்கியம். எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் சொல்றதை கேட்டால் தான் நீ என் ஃப்ரெண்டு, நீங்க செட்டா இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எங்களுக்கு வர்றதே இல்லை. we can very ரொம்ப அழகாக ஒரு கான்வர்சேஷனை எங்களால் பில்ட் பண்ண முடியும். அதில் முரண்களையும் டிஸ்கஸ் பண்ண முடியும், ஒற்றுமைகளையும் டிஸ்கஸ் பண்ண முடியும். நாங்கள் வியக்கிற விஷயங்கள் அதான் அந்த முரண்கள் சொன்னாலும் அந்த அக்செப்டன்ஸும் ஒன்று இருக்கு. அது ஒரு மேஜர் இருக்கும். அதுக்கு இந்த காம்போ வந்து ஆல்மோஸ்ட் அந்த மெய்யழகன் காம்போ மாதிரி தான் நான் பார்க்குறேன். நாங்கள் வந்து அப்படி ரொம்ப ஒருத்தரோட ஒருத்தர் ஓட்டிக்கிட்டு அப்படி இருக்கவே மாட்டோம். ஸோ புதுசாக யாராவது நம்மளை தெரியாதவங்க பார்த்தா they won't even figure out that we are very close. நீங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்க, அதனால ஒரு லாங் ட்ராவலை நீங்கள் ஃபாலோ பண்ணதுனால உங்களுக்கு மற்றபடி ஒன்னாவே இருக்கிறது, ஒன்னாவே பேசுறது, எதுவாக இருந்தாலும் இல்லை ஃபோன் கால் புரியுது அந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை. எப்போ எங்க பார்த்தாலும் எங்க விட்டோமோ அங்க பாண்ட் லைஃப் லாங் வர மாதிரி அந்த ஒரு பாண்ட் கனெக்டட் real with real connections. சூப்பர். ஓகே, இப்போ ரேணுகா நந்தினி அந்த காம்போ பத்தி பேசலாம். பிகாஸ் அது வந்து சம்திங் அது ஒரு ஹிலாரியஸ். சம்டைம்ஸ் வந்து அது எமோஷனல் ஒன்று இருக்கு, ஆனால் அதுக்கு ஆப்போசிட்ல ஒன்று இருக்கு. இந்த 2 காம்போ சேர்ந்துட்டு அந்த நக்கலா ஒன்று செய்யுது. இப்போதான் பேசிக்கிட்டு இருந்தோம் அதை பத்தி, நந்தினி கேரக்டர் பண்றதை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ ரேணுகாவும் சேர்ந்து அதை எப்படி பண்ணுது அப்படிங்கிறத ஸ்டார்ட் வித் மேம். நீ இருக்கிறீங்க, நீங்க சொன்னா முன்மொழிச்சிருவாங்க, அவங்க மல்லிச்சிருவாங்க. நீங்க சொல்லுங்க ரேணுகா நந்தினி காம்போ. சரி, அதுதான் இப்போ என்ன சொல்றது, நந்தினி வந்து நக்கல் அடிக்கிறதெல்லாம் ஓகே, பட் அந்த அவங்க ரேணுகான்னு ஒரு கேரக்டர் வந்து அந்த ஈக்குவலாக அந்த காமெடி இல்லைன்னா அது ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஓகே ஓகே ஓகே. அந்த ஸ்பான்டேனிட்டி அதே தான் இப்போ ரேணுகா வந்து நக்கல் அடிக்கிறாங்க, இஃப் ஷீ இஸ் டூயிங் சம்திங் அண்ட் அதுக்கு கவுண்டர் பார்ட் ஒரு கரெக்டாக நந்தினி இல்லைன்னா அது வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்குது. இது எங்க ஞாங் மாதிரி.
சரி இப்போ நான் அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி தான் இப்போ இந்த சீனில் வந்து நம்ம ஏதோ பண்ண போகிறோம்னா அது அக்கா இது பண்ண போகிறாங்கன்றது எனக்கு எப்படியோ தெரியும் அண்ட் நான் இந்த பண்ணுவேன்னு அவங்களுக்கு எப்படியோ தெரியும் அது எப்படியோ அது ஒர்க் அவுட் ஆகும் அது எங்க டைரக்டருக்கும் அது தெரியும். ஆமா அவருக்கும் அது தெரியும் அவருக்கு தான் அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது. இவங்க சொல்லிட்டா போதே அவங்க ஹேண்டில் இல்ல பண்ணி அவர்தான் அத டிசைன் பண்ணி அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவர்தான் அதை தட்டி அதை Okay, ரெடி okay. பண்ணது. ஒரு பிளாட்டா மட்டும் சொல்லிடுவாரு, நீங்க பூந்து ஆமா விளையாடுங்க. ஓகே இல்ல அவருக்கு என்ன ரேணுகா என்ன பேசணும், நந்தினி என்ன பேசணும், அது அவருக்கு சாருக்கு வந்து நல்லா தெரியும். அண்ட் சார் அவர் சொன்ன இப்போ ரேணுகா வந்து கிச்சனில் வந்து ஷீ பாயிண்ட்டாக பேசுவாங்க அண்ட் கரெக்டாக பேசுவாங்க அண்ட் அவங்க நக்கலாக சொன்னால் கூட அதில் ஒரு தெளிவு இருக்கும், தெளிவு. பாயிண்ட்டாக பேசுவாங்க. நான் தான் சொன்னேன் அக்கா நீங்கள் பாயிண்ட்டாக பேசிடுவீங்கக்கா அப்படின்னு. பட் அவுட் சைட் கிச்சன் ஸ்டார்டிங்கில் ரேணுகா பேச மாட்டாங்க. நந்தினி இஸ் த ஒன் ஹூ பிளாபர்ஸ் பாயிண்டாலாம் பேசு ஷீ ஜஸ்ட் பிளாபர்ஸ் யாப் சும்மா யாப் தைரியம் ஜாஸ்தி, வெளியே பேசுவாங்க. ரேணுகா தெரிஞ்சாலும் கொஞ்சம் அடக்கமா அமைதியா இருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த நந்தினி கேரக்டர் வந்து வடிவேல் சாரோட கேரக்டர் மாதிரி காமிச்சிக்காதரா வெளியே அப்படிங்கிற மாதிரி முறை ஆனா கிச்சனுக்கு போயிட்டா அவங்க ஷீ வில் பி லைக் ஈவன் மோர் நீன்னு அந்த மாதிரி அது எல்லாத்த பத்தி கருத்து இருக்கும். பட் அந்த கருத்து வெளியே வந்து ரேணுகா பெருசா சொல்ல மாட்டா. நந்தினி வந்து கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவளுக்கு அந்த மாதிரியான ஒரு தைரியமும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஓகே அண்ட் இந்த So this is the explanation sir gave us. So அது அங்க இருந்து தான் அது. ஓகே இப்போ அதே சேரை பத்தி நான் கேட்குவேன், திருச்செல்வம் சார் பத்தி கேட்க வந்தேன். நந்தினி மேம் சொல்லிட்டாங்க, சாரி ஹரிப்ரியா மேம் வந்து சொல்லிட்டாங்க. நந்தினி போயிட்டு போறீங்க நான் உள்ள ஹரிப்ரியா மேம் சொன்னாங்க அவரோட மானசிக குரு ஒரு வாரத்தில் முடிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் சாரோட ட்ராவல் பண்ணது பிகாஸ் மேமோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சாருக்கு ஒன்று இருக்கும், சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி ஒன்று இருக்கும். இப்போ தான் சொன்னேன் கோலங்களில் ஒரு அபி இதில் ஆல்மோஸ்ட் அவ்வளோ அபிகள் அவர் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ திருச்செல்வம் சாரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி, அவரோட ரைட்டிங் எக்ஸ்பிளனேஷன், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி அது தனியா ஒரு நாள் தேவை. டிஸ்கஸ் அண்ட் டிசைட். உங்க குருன்னு சொன்னாங்க இல்லையா, மேபி ஐ வுட் டேக் கடவுள். மேம் என்ன அந்த ஒரு கேரக்டர்ஸை க்ரியேட் பண்ணுற என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் அப்படின்னு நினைக்கிறேன். சார்ட்டையும் நான் சொல்லியிருக்கேன், இவங்க எல்லாத்தையும் கூட சொல்லியிருக்கேன். ஸோ ஐ லுக் அட் ஹிம் லைக் தட். அதாவது கடவுள்னா நம்ம பூஜை அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாக இல்லை, சம்படி ஹூ சீஸ் எல்லாமே தெரியுது அந்த கேரக்டர் பற்றியும், ஹூ மேக்ஸ் அஸ் ஃபீல் சீன். நம்மளை வந்து நம்ம இருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ரெக்கக்னிஷன் இல்லாதது தானே நிறைய பேரோட பிரச்சனையே. நிறைய கதாபாத்திரங்கள் மூலமாக நம்ம சொல்ல வரதே பெண்களுக்கு ஒரு, அதாவது இந்த எதிர்நீச்சலில் நீங்கள் பார்க்குற மாதிரியான பெண்களுக்கு, இந்த 4 பெண்களில் இந்த 3 பெண்களுக்கு குறிப்பாக அவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க எல்லாமே நல்லா செய்வாங்க, பட் நோபடி கேர்ஸ். அந்த ஐடென்டிட்டி சொல்லுங்க. ஆமாம், ஐடென்டிட்டி. அவங்கள பார்க்கவே ஆட்கள் இல்லை. நல்லா புடவை கட்டிட்டு வந்தாலும் ஓ புடவையா கட்டியிருக்க அப்போ அவ்வளோதான் அவங்களுக்கு அவங்கள சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறாங்கங்கிறது. தேர் இன்விசிபிள் டு தேர் ஓன் பீப்புள். அதுதான் அந்த கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு பெரிய ஹர்ட், டீப் ஹர்ட். ஸோ அதை வந்து வெளியே கொண்டு வந்து அதை எப்படி டேப் பண்ணி அதை வெளியே கொண்டு வந்து ரொம்ப டீப் ரூட்டட் அந்த சீன்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் ரொம்ப லேயர்டாக இருக்கும். மேலோட்டமாக பார்த்தா மேலோட்டமாக இருக்கும், டீப்பாக பார்த்தா ரொம்ப லேயர்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கதாபாத்திரங்களை பார்த்து அனுபவித்து எழுதுறது, அதை கொண்டு வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சார் வந்து கடவுள் தான் ஐ திங்க் எக்ஸ்பிளனேஷன் சூப்பராக இருக்கு. ஐ திங்க் அந்த இன்விசிபிள் ஐ திங்க் சூப்பர். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் தானே. நான் முன்னாடி நிற்கிறேன், உன்னோட ஒரு 20 வருஷமாக இருக்கேன், ஒரு 15 வருஷமாக இருக்கேன், ஆனால் யாருன்னே நீ தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலைங்கிறதோட வேதனை என்னன்னா, நீ முயற்சி பண்ணலைங்கிறதே உனக்கு தெரியல. ஏன்னா அதுதான் ரொம்ப கஷ்டம். நான் ஒன்றும் இவங்க ஹஸ்பண்ட்ஸோ இந்த பெண்களோட நான் ஒன்றும் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஞானம் கதாபாத்திரம் எடுத்துக்கங்க, அவர் வந்து இந்த 2 பேர் மாதிரி அவ்வளோ மோசமானவர் இல்லை. பட் அவர் எப்படி மோசமானவர்னு அவர் கடைசி வரைக்கும் தெரிய போகிறதே இல்லை. புரியுது. அப்போ வாட் டஸ் இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்க யார்கிட்ட தான் போய் கதறுவாங்க, என்ன இது சொன்னா யாருக்காவது புரியுமா? அதே மாதிரி அனுபவிக்கிற இன்னொருத்திக்கு தான் அது புரியும். அவ்வளவுதான். இல்ல இப்போ அது எவ்வளவு டீப்பா இருக்கு. இல்ல இப்போ நீங்க எனக்கு ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ரேணுகானந்தனை பார்த்தது ஒரு பாயிண்ட்ல நான் சீரியலா அது பார்ப்பேன்.
ஆனா ஒரு ரைட்டரா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கும் போது இதுதான் ஆர்க்குன்னு அவர் சொல்லி நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இல்ல நடிச்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டு அது தெரியல அவர் எப்படி புரிய வச்சாருன்னு தெரியல. அதுதான் எங்க தலையில மண்டைக்குள்ள போட்டுட்டாரு. அதே இப்ப நீங்க எனக்கு பண்ணிருக்கீங்க சீரியஸா. ஸோ இது வந்து இது புடவை கட்டுறதை பற்றியோ வெளியே போகிறத பற்றியோ மாடர்ன் ட்ரெஸ் போடுறத பற்றியோ இல்லை வேலைக்கு போகிறத பற்றியோ இல்லை. இட்ஸ் அபவுட் பீயிங் சீன். நான் இருக்கதே உன் கண்ணுக்கு தெரியலையா? அது எப்படி புரிய வைக்கிறது? அது என்ன? ஐ திங்க் இது சூப்பர். இவ்வளோ சீரியஸ் நான் பார்த்துருக்கேன் மேம். இவ்வளோ இப்படி ஒரு கேரக்டர் ஆர்க் எக்ஸ்பிளேஷன் எனக்கு யாரும் கொடுத்ததில்ல. தேங்க்ஸ் ஃபார் தட். எனக்கு ஸோ அது மாதிரி அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சார் வந்து சொல்லுவார். ஓகே ஓகே ஓகே. நிறைய சொல்ல வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, பட் சொல்றதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், டெப்த்தாகவும் இருக்கும். ஆமாம். ஸோ தட்ஸ் வாட் ஐ வாஸ் சேயிங். ஃபேக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், அது அவர் பார்க்குற விதம்னு ஒன்று இருக்கும். அந்த பெர்ஸ்பெக்டிவ் இப்போதான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நானும் அதே தான் சொல்லியிருக்கேன். ஆமா. ஓகே, இப்போ ஒன்று நார்மல் சீரியல் இருக்கு. இப்போ மேம் தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஓகே ஒரு 2 வீடு இருக்கு, அதில் பண்ணிட்டு முடிச்சிட்டு போயிடலாம். இதில் ரன்னிங்கு சேசிங்கு அந்த கதைக்கு ரைட்டிங் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவ்வளோ பண்ணுறது ஒன்று இருக்குது, அப்படி ஒன்று இருக்குது. இப்போ அப்படி சேசிங்காக இருந்தாலுமே இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இவ்வளோ பெரிய கேங் இருக்குது. இந்த கேங்கை மறுபடியும் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அதே ஏற்காடோ கொடைக்கானலோ ஓடவர் அந்த எந்தெந்த ஊர் இருக்கோ அங்கே போய் பண்ணுறது ஒன்று. அங்கே நீங்கள் பண்ணுற ஃபன் ஒன்று இருக்கும், அதுக்கு இந்த சீனோட டெப்த் ஒன்று இருக்கும், அப்படியே ஆப்போசிட்டில் ஒன்று இருக்கும். அந்த ட்ரிப்பில் நடக்கிற ஃபன் ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன்னா ஃபோட்டோஸ் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பயங்கரமாக தெரியுது. அது நாங்கள் நிறைய அவுட்டோர்ஸ் போனதில்லை. ஓகே அந்த ஓகே ஏற்காடு எங்கள் ட்ரிப்பு 1-2 ட்ரிப்பில் வந்து ரொம்ப ஃபன் தான் ஓகே. எங்களுக்குள்ள. அதில் ரிலாக்ஸ் 4 பேர் வந்து ஆமா ரொம்ப ரொம்ப ட்ரெயின்லலாம் ரீல்ஸ் பண்ணி அந்த அளவுக்கு ஃபன்னாக தான் அந்த ஒரு நாளோ 2 நாளோ ஓகே ஓகே. ரொம்ப லாங் ட்ரிப்ஸ் இருந்ததில்லை இந்த சீரியல் பொறுத்த வரைக்கும். ஸோ இருக்கிற ஒரு நாள் we know how to keep ourselves happy. not only outdoors ன்னு கிடையாது. So when we 4 have scenes, it's not like sitting and gossiping and rumors. அப்படி என்ன லைட்ல இருக்கும்? இங்க 4 பேர் நாங்க ஜாலியாக தான் ஜாலியா இருப்போம். அது என்ன, அது ஒரு உலகம் அது. அது தனி உலகம் தான். ஆமா ஒரு 4 டீ மட்டும் இருக்காது, அவ்வளவுதான்ல. ஆமா ஆமா. அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்படியே பேசிட்டு இருக்க மாதிரி அது. we'll have fun தான். we'll Okay. talk. நாங்களே எங்களை கலாச்சுப்போம். Okay. நாங்க பண்ண விஷயத்த நாங்க சொல்லி நாங்களே எங்களை ஃபன் அது பண்ணிப்போம். எங்கேயோ ஆரம்பிச்சு டாபிக் Topic எங்கெல்லாமோ எங்கேயோ போய், போய். ஆமா. அண்ட் த பெஸ்ட் பார்ட் அபவுட் 4 of us என்னன்னா நாங்க என்ன வேணா பேசுவோம். நைஸ் I said thisல நைஸ். என்ன வேணா என்ன வேணா இப்போ பேசுவோம். வாட் எவர் தி டாபிக். ஆமா நீங்க சொன்னீங்க. ஆமா டாபிக் மட்டும் இல்லை, என்ன இமோஷன்ஸாக இருந்தாலும் அது எங்களால் வந்து ஒருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு அதை கடந்து போகும். we don't judge each other. ஸோ யூ வில் நெவர் பி ஜட்ஜ்ட். ஓகே ஓகே. அதுதான் ஹாப்பியஸ்ட் பிளேஸ். yes இன்னைக்கு எனக்கு பேடாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா ஐ கேன் டாக் இட் அவுட். இன்னைக்கு எனக்கு ரொம்ப நல்லவளா இருக்கணும்னு தோணுச்சுன்னா அதையும் என்ன ரொம்ப நல்லவளா அதையும் கிண்டல் பண்ணி அதையும் என்னால் கடந்து போக முடியும். ஓகே. இவங்களோட பகிர்ந்துக்கிட்டு அப்படிதான் எங்க 4 பேருக்கும். இல்ல அத இப்ப புரியுது எப்படி ஜெல் ஆகுது அப்படிங்கிறது. அந்த பாண்ட் அகைன் சொன்ன மாதிரி இப்போ நாங்க 4 பேர்னா டெய்லி மீட் பண்றது, எங்கேயாவது போறது, அதெல்லாம் இல்ல. பட் we have that connection. கூட இருந்தாலே போதும். அது அது அந்த just connected. ஆமா we are Just connected. I don't know. yes. Super. how எப்படின்லாம் Through கேட்டா frequency maybe. அந்த வேவ்லெந்த் கரெக்ட்டா இருக்கு Through அப்படிங்கிறது. frequency we are connected. ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற கியூரியாசிட்டில கேக்குறேன். நாட் ஃபார் த கண்டென்ட் அப்படிலாம் இல்ல. இப்போ டிடி இருக்காங்க, அவங்க நந்தினி கேரக்டர் பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நிறைய எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் கேட்க அவங்க முடியாது. எல்லாமே பார்ப்பாங்க, எல்லா சீரியலும் போவா. அவங்களுக்கு ஸ்டோரிலாம் போட்டிருக்காங்களே, ஆமா. நல்ல நல்ல சீன்ஸ் வரும்போது எனக்கு Story போடுறாங்களோ இல்லையோ ஓகே. டிடி இவங்களுக்கு கண்டிப்பா ஸ்டோரி போடுவாங்க. இவங்களுக்கு வேற சில இருக்கு எல்லாருக்கும், பட் இவங்கள ரொம்ப ஸ்பெஷல் தான் டிடிக்கு. ஓகே. each time she நாங்க நேர்ல பார்க்குற போது she'll remember things and say even இன்னிசிய ஷோ பத்திலாம் வந்து she was சொல்லணும்னு அவசியமே கிடையாது அவங்க, பட் she tells இங்க இவங்க அப்படி சூப்பரா பண்ணுவாங்க. அதெல்லாம் அது 2 பேருக்குமே அது வந்து இருக்கு. both of them have that appreciating ஒன்று இருக்குல்ல. சும்மா முகஸ்துதிக்காக இல்லாம ரியலா ஒரு விஷயம் ஞாபகம், சின்ன சின்ன விஷயம் ஞாபகம் வச்சு சொல்றது, அது 2 பேருமே வந்து both have that. equally they have that. டிடிக்கு வந்து நந்தினி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், நந்தினியும் பிடிக்கும், ஹரிப்ரியாவையும் பிடிக்கும். ஓகே, இப்போ நான் வந்து அந்த நந்தினி கேரக்டர் அந்த பெர்ஃபார்ம் பண்ணி இப்போ பிடிஎஸ்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. இப்போ நீங்கள் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறத பேக் கேம்லேருந்து பார்ப்பீங்க, பிடிஎஸ்ல பார்த்துருப்பீங்க. அது எமோஷனல் சீனாக இருக்கட்டும், ஃபன்னாக இருக்கட்டும், இவங்க ரிசீவ் பண்ணி அதை பெர்ஃபார்ம் பண்ணுறது ஒன்றா இருக்கும். அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி வாங்க? ரொம்ப ஆன் கேம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க ஒரு டயலாகை டீல் பண்ற விதம் நிறைய கத்துக்கிற மாதிரி தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அவங்க வந்து வெறும் ஆக்டர் மட்டும் இல்லை, ஷீ இஸ் ஆல்சோ an aspiring
டைரக்டர். அவங்களுக்கு வந்து ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களோட ஃபியூச்சர் கனவு. ஓகே. ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேயே அவங்க அணுகுவாங்க. அதாவது இப்படி நான் சொல்லும்போது அது வந்து டாமினண்ட்டாக எனக்கு தெரியும், அப்படி கிடையாது. புரியுது. சைலண்டாக அதை இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல. ஆமாம், இந்த தாவணி கனவுகள் படத்தில் பாக்யராஜ் சார் டைலாக் சொல்லுவார்ல, அங்கே ஒன்று ஓடுமை இங்கே ஒன்று ஓடும், அது மாதிரி அது மாதிரி தனி ட்ராக்கே இருக்கும். ஸோ சொன்னது சொல்ல நினைத்தது, அங்கே சார்ட்டே சொல்லுவோம், சார் சொன்னது நம்ம டயலாகாக பேசினது, அதுக்கு அப்படியே பேரலாக சொல்ல நினைத்ததுன்னு ஒன்று இருக்கும், அது போயிட்டே இருக்கும். அது இப்போ சார் வந்தாருன்னா சார்ட்டையுமே சொல்லுவோம், அது வந்து அது போயிட்டே இருக்கும். அதில் வந்து ஒரு சிரிப்பு, அதில் வந்து ஒரு டயலாக், ஒரு ரிப்ளை, ஒரு இது, அதெல்லாம் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க ரொம்ப அதை எப்போவுமே அப்போ ஒரு ஸ்டெப் அஹெட் தானே. இப்போ ஆக்டர்ஸோட டைரக்ஷன் பண்ண ஒரு அது எல்லாமே அவங்க அப்படி தான் அதை பார்ப்பாங்க. அது எல்லாருக்கும் வேறு அமையாது. கரெக்டாக. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு கண்டினியூட்டி பார்க்குறது, ஆக்ஷன் கண்டினியூட்டி ஆகட்டும், இல்லை காஸ்டியூம் கண்டினியூட்டி ஆகட்டும். இப்போ எங்களுக்கே ஏதாவது ஞாபகம் இல்லைன்னா அவ்வளோதான் கேட்போம். பொசிஷன் கண்டினியூட்டி ஆகட்டும். ஸோ அவங்க எல்லாமே ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஏதாவது டவுட், ஆமாம், ஸோ எல்லாமே ஞாபகம் வச்சு எங்களுக்குள்ள தான். பட் வெளியே வேற யார்கிட்டயும் புரியுது. அந்த நம்மளோட ஏரியா தாண்டி பேசுறது போகக்கூடாது. அப்படி நம்ம ஒர்க் பண்ண முடியாது. தேர் ஆர் பீப்புள் டு டூ, அந்தந்த வேலையை பார்க்க ஆட்கள் இருக்காங்க. பட் ஏதாவது இருந்தால் செக் பண்ணிப்போம். சின்ன விஷயம் இருந்தால் ஞாபகம் வச்சுருப்பாங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குது, இப்போ எனக்கு ஒன்று தோணுது, இந்த சைடு நின்னோம், இப்போ இவ வந்து அந்த சைடு நின்னோம், இவங்க வந்து அந்த சைடு நின்னோம் அப்படி சொல்கிறாங்கன்னா ஐ வுட் சூஸ். இல்லை லாரி அவர் சொன்ன கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி we will rely. ஞாபகம் சத்தியமா? ஆமா. சினிமா அது வேற. அதான் சொன்ன, இப்போ கூட சொல்லிட்டேன், வெளியில வந்துட்டா பேர் கூட ஞாபகம் இருக்காது, அந்த ஃப்ரேம் வந்து எனக்கு மைண்ட்ல. ஸோ அது வந்து அதுதான் அதெல்லாம். ஸோ அவங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே அதை பார்ப்பாங்கங்கிறதுனால ஒரு சீன் அவங்க அணுகிறதோ, சார் சொல்ற டயலாக்ஸ் வந்து அவங்க அழகா வாங்கி பேசுறதோ, இந்த டைமிங் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். நான் எப்பவுமே ரொம்ப ரசிப்பேன். சூப்பர். ஆனால் அதே தான் உங்களுக்கும் இப்போ ரேணுகா அவரோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எங்களுக்கு அது ஆச்சரியம் மேம். ஏன்னா நீங்கள் ஆங்கராக ஒன்று பார்த்துருக்கோம், குட்டி குட்டி ரோல்ஸில் நீங்கள் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். பட் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டாக ஸ்லாங் மாறுது. ஏன்னா அது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். நீங்கள் ஆன் கேமில் பேசிக்கலாம், அது டப்பிங்கில் மேட்ச் பண்ணிக்கலாம், அது ஒன்று. ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் அதை மேட்ச் பண்ணுறீங்க, அது அந்த ஸ்லாங்கை மாற்றி அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. ஓகே. அண்ட் ஆன் கேமில் ரேணுகா அவங்களோட அவங்க வந்து அவங்க நடிக்க அவங்க அசால்ட்டாக அடிப்பாங்க. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நான் ரஜினி சார் சொன்னேன்ல, மெனக்கெடாமல் ஒன்று, ஆனால் அதில் அவ்வளோ டெப்த் இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்களோட ஆக்டிங். அவங்க வந்து அப்படி ஒரு ஃப்ளோ இருக்கும் அவங்கக்கிட்ட, அது மெனக்கெடல் இல்லாமல் ஒரு ஃப்ளோ இருக்கும். அது வந்து பெரிய விஷயம். ஐ அட்மையர் தட் ஸோ மச். அது நான் இப்போ கூட சொன்னேன், இமோஷனல் சீன்ஸ் அதெல்லாம் பண்ணுறப்போ வந்து அப்படியே உழுக்கிறோம் நம்மள. அந்த மாதிரி அவங்க பெர்ஃபார்மன்ஸ். எஸ், அது அதான் அந்த மெச்சூரிட்டி அங்கே தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. லைக் இல்லை, அது எனக்கு இப்போ தெரியுது மேம். இது ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, மெனக்கெடாமல் நடிக்கிற மாதிரி தெரியும் ஆனால் டெப்த் இருக்குன்னு. உங்களோட எமோஷன்ஸ்ல எனக்கு அது கன்வே ஆகும். நீங்கள் அழுது நடிக்கும்போது எனக்கு அது அப்படியே தெரியும் எனக்கு. இப்போ எனக்கு உள்ள ஓடிட்டு இருக்கு. நீங்க அந்த ஒரு கிரீன் கலர் சாரி நினைக்கிறேன், ஒரு சீன் ஒன்று, அது உனக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு எனக்கு. புரியா? அதுதான் இப்போ நீங்க ஃப்ரேம்ல பாக்குறீங்க, பட் நாங்க நேர்ல பாக்குறோம், அது இன்னும் டெப்த் அதிகம். ஆமா, அது பயங்கரமா. நான் சொன்ன மாதிரி ஒரு லைவ் மியூசிக் கேட்குற மாதிரி தான் எங்கள் செட்டு. இங்கே அந்த ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல சீரியல் அதெல்லாம் தாண்டி அங்கே ஒர்க் பண்ணுறப்ப கிடைக்கிற அந்த ஒரு நட்பு, எக்ஸ்பீரியன்ஸ், ஹியூமன் பீயிங், இட்ஸ் சம்திங். சீரியல் இஸ் மேஜிக். நான் திரும்ப நாங்க சொல்லிட்டே இருப்போம், இட்ஸ் a மேஜிக். அதுக்கு ஒரு உயிர் இருக்கு, அதுக்கு ஒரு ஆத்மா இருக்கு. அது வெறும் சீரியல் அப்படின்னு நாங்க அது சொல்ல முடியாது. இது அது ஒரு மிராக்கிள். எதிர்நீச்சல் சீரியல் போயிட்டு இருக்கு, டக்குன்னு பார்த்தா எங்களுக்கு ஷாக் ஆகுது, ஒரு இன்சிடென்ட் நடக்குது. பட் அதுக்கப்புறம் பார்த்தா ஓகே, இந்த சீரியல் வந்து இப்போதைக்கு முடிய போகுது அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இது இந்த பாண்டிங் வந்து சீரியலையும் தாண்டின ஒரு பாண்டிங், அந்த கதை ஸ்பாட்டில் இருக்குது அதெல்லாம் தாண்டின ஒரு பாண்டிங். அந்த எதிர்நீச்சல் தொடங்கிறதுக்கும் ஒரு கேப் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் வருமா வராதான்னு எங்களுக்கே டவுட் நிறைய இருந்தது. உங்களுக்கு அந்த கேப் எப்படி இருந்துச்சு? தான் ஃபைனல் டே அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஷாக் சொன்னீங்களா, ஒரு ஷாக்கா இருக்கு. அது ஒரு 3000 டைம்ஸ் போட்டுக்கங்க. ஓகே, அப்படிதான் நாங்க இருந்தோம். லாஸ்ட் டேலாம் வந்து நாங்க ஃப்ரேமே வைக்கலாம்னு அழுதுட்டு இருந்தோம். லாஸ்ட் ஒரு 3 நாள். ஓகே, ஆனா முன்னாடி சொல்லிட்டாங்க, ஒரு வாரம் முன்னாடி தான் எங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியும். ஸோ இட் வாஸ்
எங்களுக்கும் அது ஒரு ஷாக்கிங் Okay, நியூஸாக okay. தான் இருந்தது. நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ அது ஏன்னு தெரியல. எல்லாம் சீரியல் தான், அது முடிய தான் போகுதுன்னு தெரிஞ்சு தான் நம்ம Commit ஆயிடுது. நடிக்கவும் வரோம், எல்லாமே தெரியும். பட் எதுக்கோ தெரியல. அவ்வளோதான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன், உண்மையான எக்ஸ்பிளனேஷன் புரியுது அவ்வளோதான். புரியுது. நான் எக்ஸ்பிளேஷன் கேட்கல. இல்லை, நாங்கள் அப்படி அது மாதிரி எந்த வார்த்தைகளும் Okay, என்னால் okay. ஃபிட் பண்ண முடியல. ஏன்னு தெரில, ஆனால் எங்களால் அதை டைஜஸ்ட் பண்ணவே முடியல. புரியுது. And, அழுது என்ன சொல்கிறது. திரும்ப வந்தது வந்து என் we கேள்வி were talking அடுத்த like கேள்வி நீங்களே எடுத்துட்டீங்க அப்படியே. ஆமா திரும்ப we were talking like திரும்ப வர்ற அன்னைக்கும், அன்னைக்கு ரெடி ஆகிற அன்னைக்கும், அதுக்கப்புறம் முதல் நாள் ஷூட்டிங், மிரக்கிள்ஸ் டூ ஹேப்பன். அது வந்து பியோர் மிரக்கிள் தான். சூப்பர். ஏன்னா அது அதுவும் அதே ஸ்லாட்ல அதே டைம்ல அமையிறதுங்கிறது இட்ஸ் நாட் அதே ஈஸி. ஸ்லாட்டில் அமையிறது, அதே டைமில் அமையிறது, அதே பேரில் வருது, அதே ஆர்டிஸ்ட் வருது. இது எல்லாத்தையும் விட என்ன, நீங்கள் சீன் சுபம் போடுற அந்த ஃப்ரேம்லேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறது. அது வந்து நான் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. பார்த்ததும் இல்லை. அந்த கதை சீரியல் பார்த்தது இல்லை. அந்த இடத்துல இருந்தே மறுபடியும் தொடங்குது. மேம் ஐ திங்க் சீரியல் அந்த பார்ட் 2 வந்ததே ரொம்ப ரேர் தான் மேம். பார்ட்டுவே அப்படி விட்ட இடத்துல இருந்து எதுக்கு தொடங்குறது. அப்போ அது எதுக்கு நின்னது, எதுக்கு தொடங்கினது எதுவுமே யாருக்கும் தெரியாது. கடவுள் தான், அவ்வளவுதான். மிரக்கிள். ஓகே ஃபைன் சூப்பர். போய் நாங்க நம்புறோம் இப்போ மிரக்கிள்ஸ் நீங்க நடக்கும். நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுவான அதே ஆர்டிஸ்ட் அதே ரெஸ்பான்ஸ் ஆல்சோ, ஆமா. அதே மக்களோட ஆதரவும் ஆல்சோ அப்படியே இருக்கிறது. எஸ் கண்டிப்பா எஸ். இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு மொமெண்ட் தான். ஏன்னா எங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ இந்த ஸ்பாட்டில் இருந்தால் நீங்கள் எப்படி இப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்கள ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு மாதிரி நீட்டாக ஒரு ஆங்கர் ஸ்டேஜில் எப்படி இருப்பீங்க அப்படின்னு, வர கெஸ்ட்டாக எப்படி காமாக வைப்பீங்க அப்படின்னு. இப்போ அந்த மொமெண்ட்டை நான் லைவாக பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு கொஸ்டின் நீங்கள் பிரியதர்ஷினி மேம்கிட்ட, நீங்கள் ஹரிப்ரியா மேம்கிட்ட ஒரு கொஸ்டின், ஒன் கொஸ்டின், அதோட த செலிப்ரேஷன் நம்ம எண்ட் பண்ணுறோம். ஓகே. இப்போ டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக வர கொஸ்டின் நீங்கள் கேட்டுறணும். உங்கள் மீடியா பொறுத்த வரைக்கும் சரி சார், நடிப்பு ஆங்கரிங் பொறுத்த நிறையா கேள்வி கேட்டிருப்பாங்க அக்காவை. டான்ஸ் அப்படின்றப்ப உங்களோட கனவுகள் அதில் என்னவா இருந்தது, இருக்கும்? என்னவா இருந்ததுன்னா நல்லா கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் கனவாக இருந்தது. என்னோட குருஸ் எனக்கு கற்றுக் கொடுத்தவங்கள பெருமைப்பட வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணுங்கிறது தான் எப்போவுமே என்னோட கனவாக இருந்தது. அது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பெருசாக நம்ம ஒன்றும் பண்ணலை, பட் அதை நோக்கி பயணிச்சுட்டு என்னால் முடிஞ்சது எதுவோ அதை பண்ணுவேன். அதே மாதிரி இந்த டான்ஸ் நம்ம கற்றுக்கிட்டது, என்னோட குரு சொல்லுவார், எப்படி சொல்லுவாங்கன்னா, என்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிறத அப்படியே நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் கற்றுக்கிட்டதுலேருந்து நீங்கள் என்னவா ஆகுறீங்கன்னு ஷோமி, எனக்கு சொல்லுங்கள், எனக்கு தெரியும், எனக்கு வந்து அதை அந்த பயன்பாட்டுக்கு அதை உட்படுத்தி என்ன பண்ண போகிறீங்கன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லுவார். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து பார்க்க முடியுது, டான்ஸை கேட்க முடியுது, பாட்டு ஆட முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. பட் இதெல்லாம் வந்து இந்த வரங்கள் எல்லாம் கிடைக்கப்பெறாதவங்களுக்கு இதை எப்படி தகவமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத நோக்கி நான் ஒரு பயணம் போயிட்டுருக்கேன். அவ்வளோதான் இப்போ சொல்ல முடியும். பட் அந்த பயணத்தில் வந்து அவங்க அந்த சென்று அடைஞ்சிட்டேன்னா, அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் அந்த டெஸ்டினேஷனோட அந்த ஜேர்னி தான் ரொம்ப அனுபவமிக்கது, ரொம்ப அருமையானது. ஸோ அதுதான் என்னோட கனவு. வாழ்த்துக்கள்க்கா. நானும் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த கனவு அவங்களுதுன்னு தெரியும், பட் ஐ வாண்ட் எவ்ரிபடி டு நோ. அதனால தான் இந்த கேள்வியாக கேட்டேன். ஓகே, சாரோட இன்டர்வியூ நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி இப்போ அவங்க சொன்னாங்க அந்த லாங்குவேஜில் எவ்வளோ நீங்கள் இதுவாக இருப்பீங்க இப்போ தெரிஞ்சுது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியல நீங்கள் என்ன யூஸ் பண்ணி, நான் அதுதான் பார்த்துட்டு இருந்தேன் என்ன சொல்ல போகிறீங்கன்னு. அந்த ஐ திங்க் சூப்பர். Thank you. ப்ரிசைஸாக நீங்கள் அது பண்ணது. ஓகே, நான் இட்ஸ் யோர். ஓகே ஹாக்கர் பிரியதர்ஷினி. ஓகே. ஸோ ஹரிப்ரியா, நீங்கள் எப்பவுமே ஒரு பண்டில் ஆஃப் சர்ப்ரைசஸ் தான். ஹரிப்ரியா வந்து ஓகே, இது பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ஒரு வெற்றியை தொட்டிருக்காங்க, ஓகே இனிமேல் ஓவர், அவ்வளோதான், இதுதான் பீக் அப்படின்னு நினச்சி எல்லாரும் முடிக்கும்போது நீங்கள் மறுபடியும் வரீங்க, மறுபடியும் ஒரு ப்ரோக்ராமாக இருக்கட்டும், அது உங்ககிட்ட இருந்து போயிடுதுன்னா அதோட பெட்டராக யூ ஷோ அப். ஒரு கேரக்டராகட்டும், அது முடியுதுன்னா அதோட பெட்டராக யூ ஆல்வேஸ் ரீஇன்வென்ட் யுவர் செல்ஃப். அதுதான் நான் உங்ககிட்ட அப்சர்வ் பண்ணது. ஸோ அந்த வழியில் உங்களுடைய கனவுகளை நனவாக்குற பயணத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாரும் அதே மாதிரியான பயணம். ஆனால் அந்த பயணத்தை நீங்கள் வந்து மேற்கொள்ளும் போது எந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்குள்ளே சேகரிச்சுக்கிறீங்க? நிறைய விஷயங்களை நீங்கள் கடந்து வருவீங்க. எதை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கிறீங்க?
வாட் டு யூ சூஸ் டு கீப்? whom do you choose to keep? ஸோ நைஸ். ஆக்சுவலி இதுக்கு பதில் சொல்லணும்னா கடிவாளம் தான். எனக்கு நானே போட்டுக்கிட்ட இன்விசிபிள் கடிவாளம். என்னோட கோல் என்ன, அதுக்கு என்ன தேவை, அது பார்த்துக்கிட்டே இருப்பேன், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். மற்றபடி உலகத்தில் என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் என்னை சுற்றி யார் என்ன பேசினாலும் அதெல்லாம் எனக்கு ஏறாது. அந்த இன்விசிபிள் கடிவாளம் தான் என்னை வந்து அதுதான் எல்லாமே சேகரிக்க வைக்குது. அதே மாதிரி அண்ட் அந்த சேரியட் அகெயின் சின்ஸ் பீங் அந்த ஹார்ஸ்ன்ற இன்விசிபிள் ஹார்ஸில் நான் இருக்கிறதுனால என்னோட சேரியட்டில் ஐ ஒன்லி ஹாவ் பீப்புள் ஹூ ஆர் வித் த கோல்ஸ். என்னோட அந்த கோலில் யார் யார் ட்ராவல் பண்ண முடியுமோ, என்னோட ஐடியாலஜியில் யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அந்த சேரியட்டில் இருக்க முடியும். மற்றபடி nobody can join me. nothing and nobody can. இந்த நேரத்தில் நான் இன்னொன்று விஷயம் கூட சொல்ல நினைக்கிறேன். உங்களுக்கு தகுதியான பல விஷயங்கள் உங்ககிட்ட வந்து சில நேரங்களில் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம், உங்களை வந்து சேராமல் போயிருக்கலாம், இதெல்லாம் நடந்திருக்கலாம். பட் கடவுள் உங்களுக்கு வச்ச கிரீடம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இன்விசிபிள் கிரீடம். அது வந்து உங்ககிட்ட இருந்து யாராலே எடுக்க முடியாது. Thank you so much. So love you. wear Love that you. crown and walk. Thank you so much. இப்போ All the best. Thank you. இப்போ ஒரு மூமெண்ட் ஒன்று நடந்துச்சு. எனக்குள்ளே இருக்க அந்த 90s கிட்ட அந்த டிவி முன்னாடி ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தான். அப்படியே கேள்வி கேமராவில் பார்த்துட்டு ஓடி உருகி கேட்டுட்டு அதே அந்த நீங்க டோன். ஆங்கரா தானே கேட்க Yeah, சொல்றீங்க. man. அதனால தான் நான் அப்படி எஸ் கேட்டேன். எனக்கு நாங்க சாதாரணமா இப்படி பேசுறோம். எஸ் நான் அதை உருகி கேட்டுட்டு இருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் தட். தேங்க்யூ. எஸ் ஓகே, தேங்க்யூ ஸோ மச் இருவருக்கும். முக்கியமாக உங்களுக்கும் தனித்தனியாகவும் சொல்லிக்கிறேன். ஏன்னா பிகாஸ் இப்படி ஒன்று நடக்கணும், நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே பண்ணலாம். பட் ஒரு உங்களோட ஷெடியூலில் லாக் பண்ணி ஒரு நாள் நான் வந்தே தீருவேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்ததுக்கு அண்ட் இந்த ஒரு மூமெண்ட்டில் நீங்கள் கலந்துக்கணும் நாங்கள் ஆசைப்பட்டோம். துரத்துறோம் எங்களுக்கும் தெரியும் அது. ஸோ வந்ததற்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ தேங்க்ஸ் both of you and மேம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். இனி வரப்போகிற அடுத்தடுத்த படிகளுக்கு ஆல் தி பெஸ்ட். Thank you so much for ரெட் நூல். தேங்க்யூ. எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நான் எவ்வளோ வருஷம் இது பண்ணியிருக்கேன், இது என்ன நான் என்ன கடந்து வந்தேன் அதெல்லாம் நான் யோசிச்சதே கிடையாது. பட் someone else is அதை நோட்டீஸ் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சதுக்கு மிக்க நன்றி. அண்ட் அதுக்கு இவ்வளோ மெனக்கெடல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நம்மளை செலிப்ரேட் பண்ணிக்கிறது வேற, யாரோ ஒருத்தங்களை நம்ம செலிப்ரேட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அந்த செலிப்ரேஷனில் தேங்க்யூ ஃபார் பீயிங். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த சேரியட்டில் ஷீ இஸ் அ ஸ்பெஷல் பர்சன். ஸோ ஷீ பீயிங் ஹியர் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச். மை ப்ளஷர். உங்களுடைய வெற்றி படிகளுக்கு வாழ்த்து. தேங்க்யூ. ஃபைனலாக ஒன்றே உனக்கு ஆசைப்படுறேன் பார்க்கணும் லைவா. இன்னிசைட் டோன் லைவா அக்கா முன்னாடி பண்ண இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். என்ன டக்குன்னு ஞாபகம் வருதோ அது அப்படியே. இல்லை உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் சொல்லுங்கள். பிடிச்ச பாட்டு ஒருவன் முதலாளி இல்லையா? ஓகே ஓகே சொல்லுங்க. சொல்லுங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்கக்கா. எனி ஃபேவரட் சாங்? காதல் கடிதம் சிம்ரன் பாட்டு. ஜோடி. ஓகே. இல்லை I'll tell you better song. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அன்பே சுகமா உன் சோகங்கள் சுகமா. சுகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தந்தவனே, உன் சுகங்களை எண்ணி நான் இங்கு ஸ்லாகித்து கொண்டிருக்கிறேன். உன் வீடு வாசல் சுகமா, உன் வீட்டு தோட்டம் சுகமா, உன் காதல் சுகமா, நீ என்னிடம் சொன்ன பொய்கள் அத்தனையும் சுகமா, சுகமாகவே இருக்கட்டும். இங்கு உன் நினைவுகளுடன் நானும் சுகமாக வாழ பழகிக் கொள்கிறேன். அது வார்த்தைகள் இல்லை, அவ்வளோதான். சூப்பர். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் இருவருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எஸ் யா. ஸோ பர்சனலாக எப்படியும் நாங்கள் மீட் பண்ணிப்போம், பேசிப்போம், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் செட்டில் எஸ் அவங்க இல்லாதது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அண்டு போயிருக்க வேணாமே அப்படியும் இருந்தது. And see, but everything is their personal choices. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557.